அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. விழித்திருக்கும் பணியாளர்கள். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 35 முதல் 38 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். விழிப்போடும் பொறுப்புணர்வோடும் மானிட மகனின் வருகைக்காக காத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்த இந்த உவமை கூறப்படுகிறது. எச்சரிக்கையும் கடவுளின் அரவணைப்பின் செய்தியையும் லூக்கா அடிக்கடி இணைத்தே சொல்லும் வழக்கமுடையவர். அதற்கேற்ப வரிந்து கட்டிக்கொண்டு பணியாற்றும் வேலையாட்களை திடீரென்று வந்து காணும் தலைவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்து தாமும் வரிந்து கட்டிக்கொண்டு தம் பணியாளர்களை பந்தி அமரச் செய்து உணவு பரிமாறுவார். எனவே அவர் எப்போது வந்தாலும் தயாராக இருங்கள் என்ற அழுத்தம் இங்கு காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, விழிப்பு என்பது மானிட ஆளுமையின் அடிப்படையான ஒரு கூறு. யார் அதிக விழிப்புணர்வோடு வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மாமனிதர்கள் என அழைக்கப்படுவர். இயேசுவின் சீடர்களும் எப்போதும் விழித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இயேசு. இயேசுவின் சீடர் ஒருவருக்கு எந்நேரம் பணி நேரம்தான். ஓய்வு நேரம் என்பதோ ஓய்வு நாள் என்பதோ அவரின் அகராதியில் இல்லை. ஆன்மீக வாழ்வுக்கு விடுமுறை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இயேசுவின் சீடர்களுக்கு உறக்கம் என்பதே கிடையாது. எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும், எப்போதும் சான்று பகர்வராய் இருக்க வேண்டும். அதற்கான சிறந்த வழி நமது பணிகளை, கடமைகளை எப்பொழுதும் நேர்த்தியாக செய்து கொண்டிருப்பதே. இந்த நற்செய்தி பகுதியை 2 கண்ணோட்டங்களாக பார்க்கலாம். குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான தயாரிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியும். சற்று விரிவான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் கடவுளை சந்திப்பதற்கு நம்மை தயாரிப்பதற்கான ஒரு அழைப்பாகவும் இதை பார்க்கலாம். இடையை வரிந்து கட்டிக்கொள்வது என்பது வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதை காட்டுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் நீண்ட தொங்கலான ஆடைகள் வேலை செய்வதற்கு இடைஞ்சலாக தோன்றும். எனவே வேலை செய்கிற போது இடையை வரிந்து கட்டிக்கொண்டு செய்தால் சிறப்பாக செய்ய முடியும். அதேபோல் விளக்கில் எரியும் திரிக்காக பஞ்சை பயன்படுத்துவார்கள். அந்த பஞ்சு திரியை சிறு நேரம் எரிந்தவுடன் சரிபடுத்த வேண்டும், இல்லை என்றால் அது அணைந்துவிடும். இதுவும் தயார் நிலையில் இருப்பதை குறிக்கிறது. கடவுளை எதிர்கொள்வதற்கு நாம் எந்த நிலையிலும் எந்த வேளையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வாழும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து மகிழ்ந்து வாழ வேண்டும். நிறைவில்லாத வாழ்வாக நமது வாழ்வு இருக்கக்கூடாது. நாம் எப்போது இந்த உலக வாழ்வை முடிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நம் எல்லோருக்கும் முடிவரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கேற்ப நாம் நமது வாழ்வை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் வாழ்வு நமக்கு காட்டுகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு செயலையும் நான் விழிப்போடு செய்கின்றேனா? நான் எனது கடமைகளில் பிரமாணிக்கமாக இருக்கின்றேனா? பிறர் என்னை பாராட்டு அளவிற்கு எனது செயல்கள் சிறப்பானதாக அமைகின்றதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது ஒவ்வொரு செயலையும் விழிப்போடு செய்யவும், நாங்கள் எங்களது கடமைகளில் பிரமாணிக்கமாக இருக்கவும், பிறர் எங்களை பாராட்டும் அளவிற்கு எங்களது செயல்கள் சிறப்பானதாக அமைய உதவி செய்யும். ஆமீன்.